இப்ப இந்த வரலாற்றையும் இந்த கோவிலோட சிறப்புகளையும் பத்தி பார்க்கலாங்க. லலிதாம்பிகை தோன்றிய தீர்த்தங்க இந்த தீர்த்தம். லலிதா சகஸ்கர நாமத்துல இருக்கக்கூடிய மொத்த வடிவமா இந்த நாயகி கமலாம்பிகை அம்மன் விளங்குறாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற தீர்த்தம் பாத்தீங்கன்னா கமலாலய தீர்த்தம்னு சொல்லப்படுது. பங்குனி உத்தரத்துல இங்க நீராடினா கும்பகோணத்துல 12 மகாமக நீராடிய பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. குளத்துக்கு நடுவே பாத்தீங்கன்னா நாகநாதர் சந்நிதியும் இருக்குது. நாகதோஷம் இருக்கிறவங்க இங்க போய் வழிபாடு செய்யறாங்க. தல வரலாறு. ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு அசுரர்களால பெரிய ஆபத்து வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட போய் உதவி கேட்டிருக்காரு. முசுகுந்த சக்கரவர்த்தியும் இந்திரனுக்கு உதவி பண்ணினாரு. அதுக்கு கைமாறா இந்திரன் உங்களுக்கு என்ன வேணும்னு முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா திருமால் தன் நெஞ்சில் வச்சு பூசிச்ச விடகலிங்கத்தை இந்திரனுக்கு கொடுத்திருப்பாரு. அந்த லிங்கத்தை இந்திரன் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு.